ஆனா நீங்க சவுத் இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு சீட்டு குறையும். இதை யாருமே சவுத் இந்தியால ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்க வருத்தப்படுறோமோ வருத்தப்படாம இருக்கிறோமோ அதை பத்தி திராவிட முன்னேற்றங்களை கவலைப்பட வேண்டாம். நாங்க கவலைப்படுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதற்காக முதலமைச்சர் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் எல்லா பாராளுமன்றங்களையும் அழைத்து நேற்று நடத்தினாரு. அது ஒரு 20-21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தோம். 30-35 பாராளுமன்றத்துக்கு வரல. வராதவங்க ஏன் வரலன்னு அவங்க தான் விளக்க வேண்டும். நாங்க போனவங்ககிட்ட ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் நேற்று முதலமைச்சர், தலைமை செயலாளர், அப்புறம் முதலமைச்சரோட 3 அமைச்சர்களோட நேற்று நடந்தது. அது நாங்க எங்களுடைய கருத்தை பரிமாறிக்கிட்டோம். அரசாங்கமும் அவரோட அதை கருத்தை சொன்னாங்க. நான் தெளிவா சொல்றேன், ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த விஷயம் ஒரு லைட்டா எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவில் இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 40ன்னு வச்சுக்கோங்க. 543ல நாங்க தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40 பேர் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. இன்னைக்கு முதல்ல இந்திரா காந்தி 1976ல ஜனத்தொகை அடிப்படையில பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரிச்சாங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் உணர்த்தி தான் அது 543 கேப் போட்டாங்க. இதை மாற்றவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீண்டும் உணர்ந்துதான் 2001ல வாஜ்பாய் அது 543 அப்படியே இருக்கட்டும் விட்டார். அந்த 25 ஆண்டு காலம் இப்ப முடிய போகுது. இப்போ நீங்க சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வராட்டி என்ன ஆகும்னா 2026ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அது 2027ல இந்த கணக்கெடுப்பு முடியும். அதை பேஸ் பண்ணி இந்த 543 550 வரைக்கும் போலாம். இந்த 550 நீங்க பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 39ல இருந்து ஒரு 46-47 சீட்டை கூடும். ஒரு 5-6-8 சீட்டு கூடும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து ஒரு 120 சீட்டு வரைக்கும் கூடிடும். 117-120 சீட்டு கூடும். கேரளாவுக்கு 20ல இருந்து குறைஞ்சிரும் சீட். ஏன்னா ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. அதனால இது ஜனத்தொகை அடிப்படையில பண்ணீங்கன்னா தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் கூடும். ராஜஸ்தானுக்கு சீட்டு கூடும், பெரிய அளவுல கூடும். பீகாருக்கு பெரிய அளவுல கூடும், யூபிக்கு பெரிய அளவுல கூடும். தமிழ்நாட்டுக்கு சொற்ப சீட்டு கூடும், கேரளாவுக்கு குறையும். ஆனா நீங்க சவுத் இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு சீட்டு குறையும். இதை யாருமே சவுத் இந்தியால ஏற்றுக்க மாட்டாங்க. ஜனத்தொகை அடிப்படையில மட்டுமே நீங்க சீட்டை மறு வரைவு செஞ்சீங்கன்னாக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. டிஎம்கேயும் முதல்ல அதை ஒத்துக்கல, அதுதான் எழுத்து ஓட்டு போட்டாங்க. அதனால பிஜேபி இப்ப என்னன்னா ஒரு ஆசை காட்டுறாங்க. டிஎம்கேக்கும் டிடிபி என்ன சொல்றாங்க, நாங்க ஜனத்தொகை அடிப்படையில பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் 50% யூனிஃபார்மா கூட்டிடுறோம், அப்போ உங்க பெர்சன்டேஜ் மாறாது. நீங்க இப்ப 40 இருக்கவங்கள நாங்க 60 ஆக்கிடுவோம், 80 இருக்கிறவங்க 120 ஆக்கிடுவோம், உங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்கும். இதுல என்னன்னா இது மேலோட்டமா பார்க்கும்போது ஆமா எல்லாருக்கும் 50% கூட்டுறாங்களே, நமக்கும் 50% கூட்டுறாங்களே, இதுல நமக்கு என்ன பாதிப்புன்னு நினைப்பீங்க. ஆனா என்ன ஆகும்னா நமக்கு 40ல இருந்து 60 ஆகும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 120 ஆகும். நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இப்ப வித்தியாசம் 40 சீட்டு தான் வித்தியாசம். ஆனா அந்த புது தேதிப்படி பார்த்தா நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு 60 சீட்டு வித்தியாசம் ஆயிடும். ஏற்கனவே 543 பேர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் எல்லாரும் பேச முடியுது. ஏதோ என்ன மாதிரி இருக்கவன் அடிச்சு பிடிச்சி அப்படியே பேசிடல. 3/4 பேருக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. இதுவே 815-850 பேர் பாராளுமன்றத்துல இருந்தாங்கன்னா யாருக்கு என்ன பேசுறது கிடைக்கும்? பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்க கூட்டுறதுனாலேயே ஜனநாயகம் வளருதுன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. பாராளுமன்றத்தோட வேலை விவாதம் பண்றது, கொள்கையை பத்தி பேசுறது, மசோதா பத்தி பேசுறது, சட்டத்தை பத்தி பேசுறது, அவருடைய பாதகங்கள் சாதகங்களை பத்தி பேசுறது. அதற்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். 800 பேர் கூடுவாங்க, கைத்தட்டி கலைஞ்சிருவாங்க ஒழிய அந்த சபை ஒரு ஃபங்க்ஷனிங் சபையா, ஒரு பயனுள்ள சபையா இருக்காது. ரெண்டாவது இந்த 50% கூட்டுறது மேலோட்டமா பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஆக்சுவல் நம்பர் கூடிக்கிட்டே போகும். கிரிக்கெட்ல ஒரு மேட்ச்ல நான் 10 ரன் அடிக்கிறேன், நீங்க 20 ரன் அடிக்கிறீங்க. நான் இந்த மேட்ச் உங்ககிட்ட 10 ரன்ல தோத்து போயிட்டேன். அடுத்த மேட்ச்ல நீங்க சொல்லலாம் உனக்கும் 50% ரன் கூட்டுறேன், அவருக்கும் 50% ரன் கூட்டுறேன். அப்ப என்ன ஆகும்? என்னோட 10 ரன் 15 ரன் ஆயிடும், உங்க 20 ரன் 30 ரன் ஆயிடும். ஆனா நான் உங்ககிட்ட எத்தனை ரன்ல தோத்து போறேன்? 15 ரன்ல தோத்து போறேன். பெர்சன்டேஜா பாக்குறேன், எவ்வளவு ரன்ல தான் தோத்து போறோம்னு பாக்குறான். அதுக்கப்புறம் நாளைக்கு சிம்பிள் மெஜாரிட்டின்னு வந்தா அந்த 5 ஸ்டேட்ல இருந்து உட்கார்ந்தவங்க உட்கார்ந்தாலே போதும், மொத்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் வேல்யூவே இல்லாம போயிடும். அதனால எந்த வகையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாலும் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாராவது ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் தமிழ் உரிமைகளுக்கு எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம்.
இது எந்த வகையில ஏத்துக்கூடாது. எப்படி இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் 25 வருஷம் அந்த 543 பாதுகாத்தாங்களோ, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 543 திருப்பி பாதுகாத்து தமிழ்நாட்டுக்கு அதுல இருக்கிற 39 பாண்டிச்சேரிக்கு இருக்கிற 40 திருப்பி பாதுகாத்து கொடுக்க வேண்டும். இதுதான் தமிழர்களோட உரிமையை பாதுகாக்கும். ஜனத்தொகை அடிப்படையில போனீங்கன்னாலும் பாதகம். 50% ஈக்குவலா கூட்டி அதை கொண்டு போய் பெரிய பாராளுமன்றத்தை உருவாக்கினாலும் தமிழ்நாட்டுக்கு பாதகம். இந்த ரெண்டையுமே ஏத்துக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றம் 43 தான் இருக்கணும், 39 இருக்கணும். அரசாங்கம் சொன்ன குடும்ப கட்டுப்பாடை செய்து ஜனத்தொகையை குறைத்த மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்க கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.